ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி மண்டேன்றதுனால வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த வீக் உங்களோட லவ் லைஃபோ இல்லை உங்களோட கெரியர்லேயோ இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்லேயோ என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டீட்டெயில் ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். இது நான் ஒரு 3 பைல் வைக்க போகிறேன். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு 3 பைல் தெரியும். அந்த பைலில் எந்த பைல் உங்கள் இன்ட்யூஷனோட கனெக்ட் ஆகுதோ அந்த பைலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரீடிங்குள்ளே வாங்க. நீங்கள் பைல் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பைல் 1க்கான நம்ம இந்த வார ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பைல் 1க்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்க லவ் லைஃப்பில், கரியரில், அவங்களோட பர்சனல் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்க்கலாம். பைல் 1 வியூவர்ஸுக்கு லவ் அண்ட் கெரியர் அண்ட் பர்சனல் லைஃப்பில் என்ன மாற்றங்கள் வருது சொல்லுங்கள் யூனிவர்ஸ். ஒரு 5 கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். கார்டை ரிவீல் பண்ணிடலாம். ஃபைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு கார்டோட ஓவரால் எனர்ஜி வச்சு பார்க்கும்போது ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. இது ஏதோ ஒரு உண்மை வெளிவரப்போகுது. ஸோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டைரெக்டாக பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீக்கு. அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு நியூ எமோஷன்ஸ் ஒரு ஆஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லவ் ஆஃபர் அண்ட் ஒரு எமோஷ்னல் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ப்ரப்போசல் வரலாம், இல்லைன்னா ஒரு நியூ க்ரஷ் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பில் கூட ஃபீலிங்ஸ் டீப்பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஹார்ட் ஓப்பனிங் எனர்ஜி அண்ட் டெவில் எனர்ஜி இது ஒரு டாக்ஸிக் அட்டாச்மெண்ட் பேட்டர்னை காட்டுது. ஒரு அப்சஷன், ஒரு டெம்டேஷன் ஏற்படுற மாதிரி, ஒரு அன்ஹெல்த்தி கனெக்ஷன் மாதிரி காட்டுது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கலாம், பட் ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஃபாஸ்ட் பர்சன் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் எமோஷ்னல் மெச்சூரிட்டி, அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு கேரிங் எனர்ஜி தெரியுது, டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ ஒரு சென்சிட்டிவ் கேரிங் பர்சன் லைஃப்பில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னல் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நமக்கு ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்னா இன்ட்யூஷனை குறிக்கிற கார்டு. இது இன்ட்யூஷன் அண்ட் சீக்ரெட்ஸு, ஹிடன் ஃபீலிங்ஸு. ஸோ யாரோ ஃபீலிங்ஸை மறைச்சி வச்சுருக்கலாம். ஸோ இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லோவாக மூவ் ஆகும், பட் டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகும். அண்ட் நம்ம இப்போ கெரியரில் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நியூ ஆஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் அந்த நியூ ஆஃபர் வரும்போது நீங்கள் மைண்டை கிளாரிட்டியாக வச்சு கரெக்டான ஒரு இதை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஜோடியாக் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கேன்சர், பீசஸ், ஸ்கார்பியோ அண்ட் கேப்ரிகான், ஜெமினி, லீப்ரா, அக்வாரியஸ் இதெல்லாமே ப்ரெசன்டபுளாக இருக்குது. பர்த் மந்த்துன்னு பார்க்கும்போது பிப்ரவரி, மார்ச், ஜூன், அக்டோபர், நவம்பர் இது ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது 12, 7, 19, 20, 21, 22, 23 இதெல்லாம் ப்ரெசன்டபுளாக இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பைல் 2க்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இப்போ கார்டை நான் சஃபிள் பண்ணுறேன்.
கார்டு ரிவீல் பண்ணிவிட்டு பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் இப்போ பார்க்கலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குற கார்டு. லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ஸ்ட்ரெயிட் கம்யூனிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து எமோஷ்னலாக டிசிஷன் பண்ண மாட்டீங்க, ப்ராக்டிக்கலாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். ஸோ யாராவது உங்களை வந்து கன்ஃபியூஷன் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பேசுவீங்க. ஸோ வந்து பவுண்ட்ரி செட் பண்ணுற எனர்ஜி தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து குயின் ஆஃப் கப்ஸு, அது வந்து எமோஷ்னல் பேலன்ஸை குறிக்குது. ஸோ கேரிங் எனர்ஜி அண்ட் இன்ட்யூஷன், அதாவது இந்த வாரம் வந்து எமோஷ்னல் சப்போர்ட் அப்புறம் கேரிங் பர்சன் வந்து லைஃப்பில் வந்து முக்கியமாக இருக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ்ன்னு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு சம் மெசேஜஸ் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து சம்வேர் எங்கேயாவது இருந்து ஒரு லெட்டர் இல்லை சம்திங் மெசேஜ், இம்பார்ட்டண்ட் மெசேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில சுச்சுவேஷனில் சில பர்சன்ஸ் வந்து அப்பாலஜி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நியூ எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டார்டிங், ஒரு எமோஷ்னல் ஸ்டார்டிங் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து யாராவது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பர்சன்ட்ட இருந்து ஒரு அப்பாலஜி, ஒரு மெசேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் வந்து அந்த மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கடந்து வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெவில் எனர்ஜி பார்க்கும்போது இது வந்து ஒரு டெம்டேஷன். லாஸ்ட்டில் நம்ம பைல் 1க்கும் இந்த கார்டு வந்துருந்தது. ஸோ இது வந்து ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன். டாக்ஸிக் பேட்டர்னா ஒரு தேவையில்லாத ஒரு அட்டாச்மெண்ட், அந்த மாதிரி ஒரு அப்சஷன். அதாவது சுச்சுவேஷன் வந்து டெம்டிங் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்த்தியான ஒரு இது கிடையாது, இது ஒரு அன்ஹெல்த்தி. ஸோ எமோஷ்னல் டிபெண்டன்சி, ஒரு டாக்ஸிக் பர்சனாக கூட இருக்கலாம். அண்ட் நமக்கு வந்து நெக்ஸ்ட் கார்டு வந்து 6 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு விக்ட்ரி, அதாவது ஒரு வெற்றியை குறிக்கிற கார்டு. ஸோ ரெகக்னேஷன் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ண வேலைக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலாம். நீங்கள் பண்ண போகிற ஒரு வேலையில் வந்து ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க்கில் வந்து ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு, ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்காம இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஸோ இனிமேல் வந்து அது கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் வந்து அதற்குரிய ஒரு சுச்சுவேஷன் அமையும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜோடியாக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து கேன்சர், பீசஸ், லிப்ரா, கேப்ரிகான், லியோ, ஸ்கார்பியோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரெசன்டபுளாக இருக்குது. அண்ட் நம்ம பர்த் மந்த்துன்னு பார்க்கும்போது பிப்ரவரி, மார்ச், ஜூன், ஜூலை, அக்டோபர், நவம்பர், செப்டம்பர், டிசம்பர், ஆகஸ்ட் இதெல்லாம் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பைல் 3க்கான ரீடிங்க்கு போகலாம். பைல் 3க்கான இந்த வீக் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் கார்டு வந்து பேஜ் ஆஃப் கப்ஸு. இது வந்து ஒரு நம்ம ஆல்ரெடி வந்து இதை வந்து நம்ம பைல் 1க்கு நம்ம பார்த்தோம். ஸோ அதே தான் எமோஷ்னல் மெசேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அப்பாலஜி அதாவது பைல் 2க்குன்னு நினைக்கிறேன், பைல் 2க்கு வந்திருந்தது. அப்பாலஜி, அதாவது ஏதாவது ஒரு பேஷண்ட்டை இருந்து அப்பாலஜி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நியூ ஃபீலிங்ஸு. ஸோ இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் இல்லை அப்படின்னா ஒரு ப்ரப்போசல் இல்லைனா ஒரு அப்பாலஜி இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு புதிய எமோஷ்னல் கனெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு லீடர்ஷிப் எனர்ஜியை ரெஸ்பிளேட் பண்ணுது. ஸோ இது வந்து கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஆக்ஷன் எனர்ஜி, அதாவது ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் பர்சன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஸோ வந்து ஒர்க்கில் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 3 ஆஃப் வான்ஸ் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன், அதாவது வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரிசல்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஃப்யூச்சர் பிளானிங்கோட நீங்கள் எடுக்க டிசிஷனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகலாம். அதே மாதிரி நமக்கு வந்து வர்ற 4th கார்டு வந்து ஹை ப்ரீஸ்டஸ். இது வந்து ஒரு இன்ட்யூஷன் கார்டுன்னு சொல்லலாம். நம்ம இப்போ இந்த வீக்லி ப்ரெடிக்ஷனில் வந்து இது 2nd டைம் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட்ஸு, அதாவது ஒரு ஹிடன் ஃபீலிங்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ யாரோ ஒரு ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ டிசிஷன் எடுக்கும்போது இன்ட்யூஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நமக்கு வந்து பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடிக்குது. அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை, ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நியூ ஐடியா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி,
ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட இந்த வீக்கில் வந்து நடக்கலாம். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம இதில் வந்து ஜோடியாக் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஏரிஸ், லியோ, சகிட்டேரியஸ், கேன்சர், ஸ்பைசஸ், அதே மாதிரி பர்த் மந்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் அண்ட் ஏப்ரல், பிப்ரவரி, ஜூன், ஜூலை, நவம்பர், டிசம்பர் இதெல்லாம் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்குது. ஸோ டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபோட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யூ. ஸோ தேங்க்யூ.